மாற்றி அமைப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, சுத்திகரிக்கிற தேவன், எங்கள் பாவங்களை கழுகிற தேவன், ஈசோப்பிராலே சுத்திகரியும் என்று சொன்னீராண்டவரே. இந்த மத்தியான வேளையில உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நிரப்புவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாயிருக்கத்தக்கதாய், உடைய உள்ளங்கள் விடுதலையாகத்தக்கதாய், உடைய எண்ணங்கள், சிந்தைகள், யோசனைகள் எல்லாவற்றும் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் எல்லா தடைகளை உடைத்தருவீராக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உண்மை நம்பி ஆண்டவரே அப்பா, இந்த நேரங்களில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வித்தியாசம், ஒரு மறுரூபத்தின் ஆவி உடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பீராக. தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தில வளர கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வேரூன்றி நிலை பெற்றவர்களாயிருக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதல்ல பிதாவே, ஆமென். பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போலே ஆண்டு நடத்துகிறேன். இந்த பழைய பாடலை நான் பாடி தேவனை ஆராதனை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரின் அன்பினையே
Isaiah, Sotira.
மதில்களை தாண்ட உதவி செய்கிறார். இருளை வெளிச்சமாக்குகிறார். மான்களை போல ஓட செய்கிறார். இந்த காலங்களில் என் தேவனுடைய சுபாவத்தினாலே மதில்களை தாண்டி என் அறிவு ஒழிந்து போகட்டும். என்னுடைய உணர்வுகள் ஒழிந்து போகட்டும். என்னுடைய விருப்பங்கள் ஒழிந்து போகட்டும். நான் எல்லாவற்றையும் வெறுக்கிறேன். சகோதரனையாவது, சகோதரியாவது, பிள்ளையாவது, கணவனையாவது, மனைவியாவது வெறுக்காவிட்டால் சீசனாயிருக்கும். யாரோ ஒருத்தருடைய அறிவுக்காக தேவனை நாம் உயர்த்தாமல் போனால், இதயத்தில் யாரோ ஒருத்தரை வேதப்படுத்துறதுக்காக கர்த்தரை வேதப்படுத்தாமல் போனால் நாம் சீஷர்களாக இருக்க முடியாது. அவருடைய அறிவு நித்திய ஜீவனை கொண்டு அவருடைய உணர்வுகள் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி பெருக்கத்தை உண்டாக்குகிறது. அவருடைய விருப்பங்கள் தேவ சித்தத்தை செய்ய நமக்கு உதவியாக இருக்கும். ஆத்துமாவை வாழ வைக்கிறது. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆண்டவருடைய பிரசனத்தை நம் அறிவிலிருந்து அல்ல, நம்முடைய உணர்விலிருந்து அல்ல, நம்ம விருப்பத்திலிருந்து அல்ல, அவருடைய சுபாவத்திற்காக, கிறிஸ்துவினுடைய சுபாவத்திற்காக, கிறிஸ்துவினுடைய சிந்தைக்காக. கிறிஸ்துவின் சிந்தை ஜெயிக்கட்டும், என் சிந்தை தோற்று போகட்டும். அப்பொழுதுதான் பிதா மகிமைப்பட்டார். இயேசுவினுடைய சிந்தனையில சில காரியங்கள் இருந்தது. ஆனால் பிதாவின் சிந்தை என்னமோ அதைத்தான் இயேசு நிறைவேற்றார். உங்கள் சிந்தனையில் நிறைய இருக்கலாம். ஆனா பிதா என்ன விரும்புகிறார்? இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்படி பிதா என்னை அழைத்துக் கொண்டு போவார். நாட்கள்ல அந்த பாத்திரத்தில் என்னுடைய அறிவுக்கு பிடிக்காது, என்னுடைய உணர்வுகளுக்கு பிடிக்காது, என்னுடைய விருப்பத்திற்கு பிடிக்காது கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார். தாகமாயிருக்கிறேன் சொன்னார். உடனே கசப்பு கலந்த வெள்ளை போடப்பட்ட காடியை கொடுத்தார்கள். அதை குடிச்சா வலி தெரியாம மரத்துக்கு, ஆனால் அதை அவர் குடிக்கணும். வலி ஏற்றுக்கொண்டார், அவமானம் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம். அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ காலங்களில் அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு நிற்கிறவர்கள் எத்தனை பேர்களோ எல்லா சிலுவையிலே மரித்த இயேசுக்காக நாம் அழ வேண்டாம். அவர் நமக்காக என்னென்ன செய்தார், நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் என்ன செய்தார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நினைத்து அழுங்கள் என்று சொல்றார். இயேசு கண்ணீர் விட்டதினால், இயேசு ரத்தத்தை விட்டதினால், இயேசு விழாவில் குத்தப்பட்டபடினால், இயேசுடைய முதுகில் கிழிக்கப்பட்ட
அடிக்கப்பட்டபடியினால், இயேசுடைய கரங்கள் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டபடியினால் எல்லா துறைத்தனங்களும், எல்லா அதிகாரங்களும், எல்லா விதமான வான மண்டலத்துடைய பொல்லாத ஆவிகளும், பொல்லாத சேவைகளும் மேல கர்த்தர் இருக்கிற அதிகாரங்களை உரிந்து கொண்டார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும்போது வானோ பூதலத்தோ எல்லாரும் முழங்கால் படியிடும்படியாக ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் இப்பொழுது காலை வெள்ளை இறங்கி வருவதால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கிறிஸ்து ஜெயிக்க வேண்டும், கிறிஸ்து ஜெயிக்க வேண்டும். எப்பெல்லாம் கிறிஸ்து ஜெயித்தாரோ அப்பெல்லாம் அவர் எப்பொழுது வெற்றி சிறக்கிறார். நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி. ஆண்டவருடைய சிந்தனை ஜெயிக்கட்டும் என்று சொன்னார், அவர் தோற்று போவார். பிசாசின் சூழ்ச்சியிலிருந்து தோற்று போவார். அந்த சிந்தனை இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் காலையில் கிறிஸ்துவினுடைய சிந்தை என்பது, இயேசுவின் சிந்தை என்பதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். ஏன் நடித்தார், ஏன் என்ன செய்கிறார்? ஆனால் கிறிஸ்துவினுடைய சிந்தையோ, அவருடைய வெற்றி அவருக்கு தெரிந்தபடினாலே, அவருடைய ஜெயம் அவருக்கு தெரிந்தபடினாலே, கிறிஸ்துவின் சுவாபம் அவரை இயேசுவினுடைய அந்த சிந்தனையை முழுவதும் மூடிக்கொண்ட பொழுது இயேசு தோற்று போனவராக வைத்திருந்தார். கிறிஸ்துவினுடைய வெற்றியே, கிறிஸ்துவினுடைய வெற்றியே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரிய வெற்றி. கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரிய சிந்தனை. சிலுவையில் தொங்கினதான ஆண்டவருடைய வல்லமை காலை வெள்ளை இறங்கி வருவதா, விலையேற பெற்ற ரத்தம் இப்பொழுது உங்களை மூடுவதா. நாட்கள் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் காரியங்களை செய்யும்படி விசேஷ விதமாக நிலம் முழுவதையும் ஆண்டவருடைய சிந்தனையினால, கிறிஸ்துவின் சிந்தனையினால சுயம் முழுவதும் சாம்பலாய் மாறுகிறது. என்னால ஆண்டவருக்கு நான் ஒத்து போக வேண்டும். நான் 3 நாளைக்கு மேல தாங்க முடியாது. ஆனா ஒருவேளை கிறிஸ்து நம்மளை முழுவதும் நிரப்பி விடுவாரா, நம்முடைய சிந்தனையை முழுவதும் ஆண்டவர் நிரப்பி விடுவாரா? நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உங்க சிந்தையாலய சிந்தைய நிரப்புங்கப்பா, 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 உங்க சமாதானத்தால என்ன நிரப்புங்கப்பா, 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 உங்க சந்தோஷத்தால என்ன நிரப்புங்கப்பா, 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 உங்க ஐஸ்வர்யத்தாலே என்ன நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியா, ஓ
ஆண்டவரை பார்க்க பார்க்க அவருடைய சிந்தனையினால கடந்து போக போக நம்ம சிந்தனை தோற்று போக போக அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. அவரோட சிந்தனையோட இணைந்து அவர் சிந்தனை நம்முடைய சிந்தனையை தோற்கடிக்க வெற்றி கொடுப்போமானால் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில ஆத்மாவோட பெரிய யுத்தமே நடக்குது. ஆத்மாவில் இருக்கிற அறிவுக்குள்ள யுத்தமே நடக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மனசுல யுத்தமே நடக்குது. அந்த யுத்த களத்துல ஆண்டவருடைய சிந்தனை நிரப்பப்படுமானா மாம்சம் சுகமாகும், ஆவி உற்சாகம் உள்ளதாய் மாறும். தேவன் ஜெயம் எடுப்பார். ஜெயம் கர்த்தரால் வரும். ஓ ராமலா கத ஷதரதரகத ஓ ராமலா கதரமல. யாரோ சொன்ன வார்த்தைக்காக தேவனை பகைக்காக, பகையை கொல்லுகிற தேவனுடைய சிந்தனைக்காக, பகையை கொண்டு போடுகிற தேவனுடைய சிந்தனைக்காக, பகையை கொண்டு போடுகிற அவருடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்றோம். தேசம் விடுதலையாக வேண்டும். தேசத்துல ஏராளமானது. நேற்று ஒரு செய்தி படித்தேன். 18 அமெரிக்காவுக்கு சமனான 18 அமெரிக்காவுக்கு சமனான பணங்கள் இந்தியாவுடைய கருப்பு பணங்கள் சுவிஸ் பேங்க்ல இருந்துச்சு. அமௌண்ட் போட்டிருந்தாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி வர வைக்க வேண்டும். எல்லா தேசத்துக்குள்ள திரும்பி வர வைக்க வேண்டும். 18 அமெரிக்காவுடைய நிதி நம்முடைய நாட்டு பணம் வெளிநாட்டுல சம்பந்தம் இல்லாமல் கிடக்க எத்தனை 1 ட்ரில்லியன் சொன்னாலே 100,000 கோடி, 100,000 கோடி. அதுல போட்டிருக்கு 1.3 மில்லியன் crores. 1.3 மில்லியன் crores சொன்னா 1 ட்ரில்லியன் சொன்னாலே 1.3 ட்ரில்லியன் crores அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 100,000 கோடி மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா பணம் எங்கிருந்து வெளிநாட்டுல இருக்கு. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விவசாய மக்களுடைய நன்மைகளுக்காக அரசாங்கத்தினுடைய கண்களை கர்த்தர் திறந்து அவைகளை எல்லாம் எடுத்து தேசத்துல ஆசீர்வாதத்துக்கு நேராக வரியை சுமத்தி ஹல்லேலூயா பாவிகள் மேலே வரியை அவர் சுமத்துவார். நாள்ல கர்த்தர் தேசத்துல இருக்கிறதான வரியினுடைய மிகுதியை கர்த்தர் குறைத்து வெளிநாட்டில் இருக்கிறதான இந்த பணங்கள் இந்திய தேசத்து பணம், இந்தியனுடைய பணம், கேட்பாரற்று கிடக்கிற பணம், இவர்கள் ஒவ்வொருத்தரும் அதற்கான காரியங்களை வெளியிடுவார்கள். ஆனால் மாட்டிக்கொள்வது பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிறதான பெரிய பெரிய ஆளுமையில் இருக்கிறவங்க பண்றாங்க. லிஸ்டோட போட்டிருக்கிறார். அல்ல மறைந்து போன ஜெயலலிதாவுடைய பணம் இருக்கு, எம்ஜிஆர் பணம் இருக்கு. எத்தனையோ ஆயிரங்கள் கோடிகளை எடுத்துட்டு போயிட்டு எத்தனையோ லட்சம் கோடிகளை கொண்டு போயிட்டு அங்க போட்டிருக்கிறாங்க. வெறும் 30 பேருடைய லிஸ்டே இவ்வளவு இருக்குன்னு சொன்னா இன்னும் எவ்வளவோ ட்ரில்லியன் பணங்கள் அப்படின்னா எத்தனையோ 100,000 கோடிகள், எத்தனையோ 100,000
கிடக்கிறது. இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நாட்டிலே வர வேண்டியதான பணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்குள்ளே திரும்பி வருவதாக, தேசத்துக்குள்ளே திரும்பி வருவதாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற வறுமை, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுடைய கண்ணீர் மாற்றப்படுவதாக. இந்திய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். எங்கள் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். எங்கள் தேசத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். இப்பொழுது கர்த்தர் இதற்கான இரட்சகர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுங்கள். தேசத்தை மீட்டு காப்பாற்றக்கூடிய கர்த்தர் எழும்ப பண்ணணும். அது சுலபமான விஷயம் அல்லதான். ஆனா கர்த்தர் தேவெடுக்கும்படி கிதியோன்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, கிதியோன்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, தேவவான்களை கர்த்தர் எழுப்பும்படியாக, தேவன் தேசத்தை மீட்டெடுக்கும்படி மீட்டெடுக்கப்பட வேண்டிய பணங்கள் எல்லாம், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கர்த்தர் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து தேசத்தை செழுமையாக்கும்படி, தேசத்தை வாழ வைக்கும்படி எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறுமா. ஒருவர் இருக்கிற புதுச்சேரியிலே வந்திருக்கிற புதிய ஆளுநர் அவங்களுக்காக வந்த உடனே பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா 22 மாலை 5 மணிக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆட்சி கலைக்கப்படும். தேசத்துல என்னென்னமோ சூழ்ச்சி நடக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி அவர் ஜெயிக்கணும். இவங்க சிந்தனை எல்லாம் தேவனுடைய சிந்தை ஜெயிக்க வேண்டும். மனுஷனுடைய சிந்தை தோற்க வேண்டும். இந்த வேளைக்குள்ள எல்லா விதமான சூழ்ச்சியின் சிந்தனைகள், எல்லா விதமான விரோதங்களின் சிந்தனைகள் பழி வாங்குவதற்காக ஏற்கனவே இந்த ஆளுநரை அந்த புதுச்சேரி முதல்வர் மாற்றிட்டார். அதுக்காக வேண்டி இவருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கிற எல்லா விதமான பதிலுங்கிற அந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் புதுச்சேரியை விட்டு மாறும்படியாக அந்த பகுதியில கர்த்தர் அநேகர் ராஜினாமா செஞ்சாங்க. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பதவியை ராஜினாமா செய்ய வச்சிருந்தாங்க. இதோ இந்த வேளை கர்த்தர் நடுநின்று யுத்தம் செய்து தடைகளை உடைக்கும்படியா, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாமா? இதாவே இயேசுவின் நாமத்தினாலே இதோ தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எல்லா தேவனுடைய சிந்தனை ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய சுவாபம் நிரப்பப்பட வேண்டும். தேசத்துக்குள்ளே கிறிஸ்துவின் சுவாபம் நிரப்பப்பட வேண்டும். தேவ தூதர்கள் இப்பொழுது போய் எல்லாருடைய காரியங்களை தோற்கடிக்க வேண்டும். யோசபாத் கர்த்தரை துதித்தான், கர்த்தரோ ஜெயம் எடுத்தான். இப்பொழுது துதிக்கிற சேனை, ஜெபிக்கிற சேனை கர்த்தர் எழுப்பட்டு எல்லா இந்த இடத்துல கர்த்தர் தூதர்கள் புறப்படட்டும். இப்பொழுதே புறப்படட்டும். கோடியான தேவதூதர்கள் புறப்படட்டும். எல்லா இடங்களிலும் போயிட்டு கர்த்தர் அவர்கள் சிந்தனைகளை தோற்கடிக்கட்டும். கிறிஸ்து செய்ய நினைத்தது நடக்கும். 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 கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். எல்லா தடைகளும் நீங்கட்டும். எல்லா கட்டுகளும் நீங்கட்டும். எல்லா விதமான தடைகள் நீங்கட்டும். எல்லா கட்டுகள் நீக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தருடைய சிந்தனைகள் ஜெயிப்பதா, கர்த்தருடைய சுவாபங்கள் ஜெயிப்பதா, தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய சுவாபம் வெளிப்படுவதா, கிறிஸ்துவின் சுவாபம் வெளிப்படுவதா, கிறிஸ்துவின் சிந்தனையினாலே, கிறிஸ்துவினுடைய சுவாபத்தினாலே மனுஷிக சுவாபங்கள் விழுங்கப்படுவதா, ஜீவனாலே மரணத்தை விழுங்குகிறோமா, கிறிஸ்துவின் ஜீவனாலே மரணம் விழுங்கப்படுவதா, கிறிஸ்துவின் ஜீவனாலே மரணம் விழுங்கப்படுவதா. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது.
ரட்சிப்பாக முடியும். என் சிந்தையால் முடியாதது இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் சிந்தனையின் உதவியினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபத்தின் உதவியினாலே தேசம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட போறதுக்காக மனுஷிக சூழ்ச்சிகளுக்குள்ளே விளையாதவர்கள், சாபத்தின் வல்லமைகள், எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகள் இதோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்தினாலே விழுங்கப்படும்படியா ரபா 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 ஓ ரபா ரபா ஷாலா ரபா லகாதியா பரலோக விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபா 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 ஊழியருடைய ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உறுப்புகளை கர்த்தர் சுகப்படுத்தும்படியா ஊழியருடைய ஒவ்வொரு உறுப்புகள் இன்னைக்கு ஊழியருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா விதமான மந்திரத்தின் வல்லமைகள், செய்வனையின் வல்லமைகள், எல்லா யாவத்தின் வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள், எல்லா ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஊழியருடைய கண்களுக்கு விரோதமா, ஊழியருடைய தொண்டைகளுக்கு விரோதமா, ஊழியருடைய உடல்ல இருக்கிற புதையிகள், கல்லீரல், மண்ணீரல், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென் கணையம், கிட்னி, ஆமென் பெருங்குடல், சிறுகுடல், ஹalleluya இரத்த நாளங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், நரம்புகள், சதைகள், தசைகள், திசுக்கள் எல்லா இடங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் சுவாபம், ஜீவன் இறங்கி வருவதா, அனைத்து ஊழியர்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா, அனைத்து ஊழியக்காரர்கள் மேலும் மாம்சமான யாவர் மேலும் எல்லாமே என்று சொன்னாரு. ஓ ராபா இப்போது தேசத்தில் இருக்கிற எல்லார் மேலையும் அவருடைய சிந்தனையை ஊற்றும்படியாக, அவருடைய சுவாபத்தை ஊற்றும்படியாக, ஓ ராபா ராபா ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆமென் கர்த்தருடைய சிந்தனையை ஊற்றும்படியாக, லீகா ராபா லாபா ராபா ராஜ்யத்தின் மனதிலே கர்த்தர் ஊற்றும்படியாக, ராஜ்யத்தின் சிந்தனையை கர்த்தர் வைக்கும்படியாக, என் தேவனால் பதிலை காட்டுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் சேலைக்குள் பாய்வேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே எல்லாம் முறியடிக்கப்படும். ரீமா காபா லஷாதா ராபா லாபா காதா ஹalleluya. உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன், மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அருளுக்கு பார்க்கலாம். 27ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள். அவங்க கூப்பிடுறதுனால வரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் சகரியா 8:23 நிறைவேறும். தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் பின்னே வருவோம் என்று சொல்லுவார். கூட்டத்தினால வரக்கூடாது, உங்க கூட தேவன் இருக்கிறதுனால வரும். ஓ ராபா பாபா இந்த சிந்தனை கர்த்தர் பரவ பண்ணுவார். உங்க கூட தேவனுடைய சுபாவம் இருக்கிறத, உங்க கூட தேவனுடைய சுபாவம் இருக்கிறத உங்களை சுத்தி இருக்கிற 10 பேர் அறிந்து கொள்ளும்படியா. ஓ சகரியா 8:23 எடுத்து வைத்து ஜெபம் பண்ணலாம். சகரியா 8:23 ஹalleluya. உங்க கூட தேவன் இருக்கிறார், உங்க கூட தேவன் இருக்கிறார், உங்க கூட தேவன் இருக்கிறார், உங்க கூட தேவன் இருக்கிறார். உங்க பின்னாடி 10 பேர் எங்க போறீங்க? தேசத்துக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க. இயேசு வாங்க நான் வரேன். உங்க கூட தேவன் இருக்கிறார். தேசம் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் வரேன்னு சொல்லி வருவாங்க. தீபா ராபா லாபா ராபா அநேக ஊழியர்கள் ஆமென் வருவார்கள். லீகா ராபா லாபா ராபா கர்த்தர் இழுத்துக் கொள்ளும்படியா ஆமென் நாம் உயர்த்தப்படும் பொழுது அநேகரிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று வேதம் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஆமென் சுபாவத்தினாலே உயர்த்தப்படும் பொழுது அநேகர் உங்க பின்னாடி வருவாங்க. ஒரு 10 பேர் இயேசு நாதர் பின்னாடி 12 பேர் வந்தாங்க, அப்புறம் 70 பேர் வந்தாங்க, அப்புறம் 500 பேர் வந்தாங்க, அப்புறம் 3000 பேர் வந்தாங்க, அப்புறம் 5000 பேர் வந்தாங்க. இன்னைக்கு உலகமெங்கிலும் 400 கோடி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னொரு 300 கோடி மக்கள் தான் துரிதமாய் நடந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ராபா பாபா சரதா ராபா லஷிகலா இதோ இயேசுவின் இரத்தத்தினாலே தேசத்தில் அதிக நன்மைகள் பேசப்படும்படியாக
ஒருவரை ஒருவர் பழிப்பதும் அவன் இகழ்வதுமாயிராதபடி அதிக நன்மைகள் பேசப்படும்படியா தேசத்தை கர்த்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணி எலெக்ஷன்ல கர்த்தர் மகிமைப்படும்படியா கர்த்தர் நினைத்த தலைவர்கள் வர வேண்டும். அவருக்கு விருப்பமான அவருடைய பாவத்தின்படி செயல்படும் போகிற ஞானம் உள்ள தேவனுக்கு பயப்படுகிற கடவுளுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கிற மனிதர்கள் வர வேண்டும். கடவுளையுடைய எல்லாரும் சொல்லுகிற மாட்டோம். உங்க பின்னாடி ஜெபிக்கிற 10 பேர், உங்க பின்னாடி ஜெபிக்கிற ஒரு 10 பேர், தேவன் உங்க கூட இருந்தா உங்க கூட சேர்ந்து ஒரு 10 பேர் ஜெபிப்பாங்க. உங்க பின்னாடி இந்த கூட்டத்துக்கு ஒரு 10 பேர் வந்து பணிவிடை செய்வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேசத்திலே மாற்றம் வரணும். எலெக்ஷன் டைம்ல கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கணும். கர்த்தர் விரும்புகிற மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. எந்த கொடிய இடருக்கும் மாற்றி இயேசுவை சார்ந்து விட்டேன். எந்த கொடிய இடருக்கும் மாற்றி இயேசுவை சார்ந்து விட்டேன். அவனில் யாவுலம் வந்தார், அவரையே நான் நம்பி கண்டார். அவனில் யாவுலம் வந்தார், அவரையே நான் நம்பி கண்டார். அலை மிக மோதிடும் அண்ணார், அலை மிக மோதிடும் அண்ணார், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினமாடியார். நிழலில் அனுதினமாடியார். சாய்நிலை ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய ஜீவன் தேசத்தில் இருக்கிற மரணத்தின் சிந்தனைகளை விழுங்கிவிடும்படியா, ஜீவனின் சிந்தனை மரணத்தை விழுங்கிவிடும்படியா, ஜீவனின் சிந்தனை எல்லா பகைகளையும் விழுங்கிவிடும்படியா, ஜீவனின் சிந்தனை தேசத்துக்குள் அமைதியை உண்டு பண்ணும்படியா, ஜீவன் வெளியிடப்படுவதா, கிறிஸ்துவின் ஜீவன் வெளியிடப்படுவதாக. ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு மேகம் இறங்கி வருவதாக, தேசத்தில் ஒரு மேகம் இறங்கி வருவதாக, அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வருவதாக, மேக ஸ்தம்பம் இறங்கி வருவதாக, தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வரட்டும், தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வரட்டும். கர்த்தரே பெரியவராய் விளங்குகிறார். எல்லாத்தையும் கர்த்தர் யுத்தம் பண்ணி யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய சுவாபத்தினாலே, அவர் சுவாபத்தினாலே தோற்று போன போல அவர் தோற்று போயிருந்தாலும் சீக்கிரத்தினாலே கர்த்தர் மீட்களின் வல்லமையோடு வெளிப்படும். இப்பொழுது தேசம் அங்கிலும் ஒரு ஆட்சி உண்டாவதா. அற்புதத்தின் விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டுகள், அவன் கர்த்தராலே கட்டப்பட்ட கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். எந்த இடத்துல தேவன் கட்டி வைத்தாரோ தேவனை விடுதலை பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஊதி நீங்க யாரை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், யாரை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாது. இப்பொழுது எங்கள் தேசத்தை மன்னிக்கிறோம், 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 தேசத்தை மன்னிக்கிறோம். எங்கள் அறிவுகள் சாம்பலாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை ஜெயிப்பதா. எல்லாம் சொல்லாம கிறிஸ்துவின் சிந்தை ஜெயிக்கணும். எங்கள் சிந்தனைகள் தோற்று போகும். இயேசு தன் சிந்தனையை தோற்கடிக்க வைத்து கிறிஸ்துவின் சிந்தனையை ஜெயிக்க வைத்தார். இதோ சிலுவையில் நடந்த ரகசியம் அதுதான். மனுஷ சுபாவத்தை தோற்கடித்தது கிறிஸ்துவின் சுபாவமாகிய தெய்வீக சுபாவத்தை ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மனுஷீக சுபாவம் தோற்று போகட்டும், கடவுளுடைய சுபாவம் ஜெயிக்கட்டும். ஓ ராபா லா லா லா. கடவுளுடைய சுபாவம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மாம்சத்தின் சுபாவம் வெளியரங்கமாக 19 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 19 சுபாவம் தோற்கடிக்கப்படட்டும், 9 சுபாவங்கள் ஜெயிக்கப்படட்டும். அன்பு ஜெயிக்கட்டும், சந்தோஷம் ஜெயிக்கட்டும், சமாதானம் ஜெயிக்கட்டும், தயவு ஜெயிக்கட்டும், நற்குணம் ஜெயிக்கட்டும், விசுவாசம் ஜெயிக்கட்டும், சாந்தம் ஜெயிக்கட்டும், இச்சை இறக்கம் ஜெயிக்கட்டும். ஓ ராபா பா 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 பா. நீடிய பொறுமை ஜெயிக்கட்டும். பரலோக விடுதலை இப்படி இறங்குவதா. இன்றைக்கு கர்த்தருடைய சிந்தனைகள் ஜெயிப்பதா, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சுபாவங்கள் ஜெயிப்பதா, மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியிறங்கமாக இருக்கிறது. எல்லா விதமான போராட்டங்கள், பகைகள், விரோதங்கள், குரோதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், சண்டைகள், காம விகாரங்கள், பிணைக்கிறதான இருதயங்கள், 19 காரியம் சொல்லுது. இதெல்லாம் தோற்கட்டும், 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 தோற்கட்டும். ரீமா ராபா லாபா. தீமையை தீமையினால் வெல்லலாம். தீமையை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே ஜெயிக்க லீகா ராபா லாபா லாபா ராபா லாபா ராபா. இயேசு தோற்கடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் கிறிஸ்து ஜெயித்தார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது. கிறிஸ்துவின் சுபாவம் எல்லாவற்றையும் தேசத்தின் மூலம் பரவும்படியா, தேசம் எங்கிலும் பரவும்படியா. ஓ ராபா லாபா ராபா. சீக்கிரத்தில் ஒரு மாற்றம் வரணும். தேவன் கூட இருக்கிற செய்தி வரணும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கிற செய்தி வரணும். உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழுகிற செய்தி வரணும். அது நீங்க சொல்லக்கூடாது, உங்களை சுத்தி இருக்கிற 10 பேர் சொல்லணும். உங்களுக்குள்ள தேவ சுபாவம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்களா இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்களும் வருவோம் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற 10 பேர் வரும்படியா கர்த்தருடைய வல்லமை அப்படி நடந்துச்சுனாலே தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசம் முழுவதும் விடுவிக்கப்பட்டது, கர்த்தர் விடுவிக்கப்படுவதா. கர்த்தர் விடுதலை இறங்குது, கர்த்தர் விடுதலை இறங்குது. ரிபா ரபா 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 ரபா. கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய சுபாவம் உங்கள் சுபாவத்தை இப்பொழுது விடுவி விடுகிறது. மரணமே, பாதாளமே, ஓ ராபா. உன் கூர் எங்கே, உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராபா 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 ராபா. கர்த்தருடைய விடுதலை இறங்கி வருது. உங்க மனதுக்குள்ள இப்பொழுது ஒரு அமைதி திரும்புகிறது, சமாதானம் திரும்புகிறது, சந்தோஷம் திரும்புகிறது, விடுதலை திரும்புகிறது. அது தேவனால் வருகிற சந்தோஷம், தேவனால் வருகிற சந்தோஷம். ஆண்டவரே நீ ஜெயிப்பீராக, நான் தோற்று போகட்டும், கிறிஸ்து ஜெயிக்கட்டும். நான் தோற்று போகட்டும், கிறிஸ்து ஜெயிக்கட்டும். சபைக்குள்ள ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை மேம்படுத்துகிற அனுபவத்தை நம்ம கொடுக்கிறார். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். சிலுவையை தன்னை வெறுக்காதவர்கள் சிலுவையை சுமக்க முடியாது. தன்னுடைய குமாரர்களை, குமாரத்திகளை, குடும்பத்தை, சகோதரர்களை, சகோதரிகளை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை வெறுக்காவிட்டால் சீசனா இருக்க முடியாது. சீசனா இருக்க முடியாது. சீசர்களாய் கர்த்தர் நம்மை வேண்டும். நம்ம இருதயத்தில் இருக்கிறதான நான் என்கிறதான எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவினுடைய ஜீவன், கிறிஸ்துவினுடைய சிந்தை தோற்கடிக்க விட்டுக் கொடுத்து கிறிஸ்துவை வெற்றி பெற முடியாது. அர்ப்பணிக்கக்கூடிய கதை சோதனை பண்ணுவோம். நல்ல தகப்பனே காலை வேளையில ஜெப நேரத்துக்கு காசு வைத்து கொடுத்து பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உள்ளமே ஆமென்.